திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 601, அதிகாரம் மடியின்மை. ஜப்பான் நாட்டில் ஒரு குட்டி தீவில் உள்ள மக்கள் மீன் உணவை விரும்பி சாப்பிடுவது வழக்கம். அவர்கள் மீன் பிடிப்பதற்காக படகுகளை எடுத்துக்கொண்டு சில கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கடற்பகுதிக்கு செல்வார்கள். அந்த இடத்தில் கிடைக்கும் மீன்கள் தான் மிகவும் சுவையானதாக இருக்கும். ஆனால் அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டு அங்கிருந்து திரும்பி வர 2 நாட்கள் ஆகிவிடுவதால் அந்த மீன்களின் சுவை குறைந்து விடுவதை உணர்ந்தனர். அதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது கையோடு ஐஸ் கட்டிகளை கொண்டு சென்று அதில் பதப்படுத்திக் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அதில் திருப்தி இல்லை. உடனடியாக பிடிக்கப்படும் மீனுக்கும் ஐஸ் கட்டிகளில் பதப்படுத்திக் கொண்டு வரப்படும் மீனுக்கும் சுவை வேறுபடுவதை உணர்ந்தனர். அதற்காக மீனவர்கள் ஒரு சிறு தண்ணீர் தொட்டி ஒன்றை செய்து அதில் மீன்களை பிடித்து போட்டு உயிருடன் கொண்டு வந்தனர். பெரிய கடற்பரப்பில் நீந்து கொண்டிருந்த மீன்கள் சிறிய தண்ணீர் தொட்டியில் 2 நாட்களாக சோம்பி கிடப்பதினால் மீனின் சுவை குன்றி போவதாக மீண்டும் குறைபட்டுக் கொண்டனர். அதனால் இந்த குறையை போக்குவதற்காக மீனவர்கள் புதிதாக ஒரு யோசனை செய்தார்கள். குட்டி சுறா மீன் ஒன்றை பிடித்து மீன்களில் இருந்த தண்ணீர் தொட்டிக்குள் விட்டார்கள். அப்போது அந்த சுறாவிடமிருந்து தப்பிப்பதற்காக தொட்டியில் இருந்த மீன்கள் எல்லாம் அந்த தொட்டிக்குள் ஓய்வின்றி வேக வேகமாக நீந்து கொண்டே இருந்தன. இப்பொழுது 2 நாட்கள் கழித்து கரை திரும்பிய மீனவர்கள் அந்த மீன்கள் முன் எப்போதையும் விட மிக சுவையானதாக இருந்ததை உணர்ந்தனர். மனித வாழ்க்கையும் இந்த மீன்களை போன்றதுதான். வாழ்க்கை சுவைமிக்கதாக இருக்க வேண்டும் என்றால் சோம்பி இராமல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரச்சனைகள் என்கிற சுறா இருந்தால்தான் வாழ்க்கை என்ற மீன்கள் சுவையானதாக இருக்கும். சோம்பி கிடந்தால் வாழ்க்கை சுவையற்று போகும். ஒருவனிடம் சோம்பல் குடிகொண்டால் அவன் பிறந்த குடும்பமாகிய அணையாத விளக்கு ஒளி மங்கி இருண்டுவிடும் என்பதை குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசூரம் மாய்ந்து கெடும் என்கிறார் நம் தெய்வப் புலவர் திருவள்ளுவர். சோம்பல் வாழ்க்கையின் வலி, சுறுசுறுப்பே வாழ்வின் ஒளி.